அலாவுதீன் ஏடிஎன் விளாக் தமிழ் செய்திகள், அதன் பின்னணிகள் ஓர் ஆய்வு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அலாவுதீன். அலாவுதீன் ஏடிஎன் விளாக் தமிழ் என்ற இந்த யூடியூப் தளத்தில் அன்றாட செய்திகளை வெறும் தகவல்களாக பார்க்காமல் அதன் ஆழமான பின்னணிகளையும் சமூகத்தில் அது ஏற்படுத்தும் தாக்கங்களையும் விரிவாக ஆய்வு செய்ய போகிறோம். ஒவ்வொரு செய்தியின் உண்மைத்தன்மையையும் அதன் பல்வேறு பரிமாணங்களையும் உங்கள் முன்னிறுத்தி நீங்களே ஒரு தெளிவான முடிவுக்கு வர உதவும் விதமாக தகவல்களை பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். வாருங்கள், செய்திகளின் உலகிற்குள் ஆழமாக பயணிப்போம். யூடியூபில் குற்றச்சம்பவங்கள் தொடர்பான செய்திகளும் வீடியோக்களும் அதிகமாக வருவதை பற்றியும், அவற்றுக்கு உரிய தண்டனைகள் அல்லது தீர்வுகள் பற்றிய வீடியோக்கள் வராதது பற்றியும் உங்கள் கவலையை புரிந்து கொள்கிறேன். அலாவுதீன், நீங்கள் ஒரு யூடியூப் படைப்பாளி என்பதால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் ஆதங்கம் நியாயமானது. யூடியூபில் குற்றச் செய்திகளின் ஆதிக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல கொலை, திருட்டு, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், ஜாதி பிரிவினை, ஜாதி கொலை போன்ற செய்திகள் யூடியூப் மற்றும் பிற ஊடகங்களில் அதிக அளவில் காணப்படுகின்றன. சம்பவங்களில் இருக்கும் திருப்பங்கள், நாடகத்தன்மை ஆகியவை பார்வையாளர்களை ஈர்க்கின்றன. ஆனால் குற்றவாளிகளுக்கு கிடைத்த தண்டனைகள் பற்றியோ, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைத்த நீதி பற்றியோ அல்லது இத்தகைய சமூக பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்ததை பற்றியோ வீடியோக்கள் வருவது குறைவுதான். ஏன் இந்த நிலை? இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பார்வையாளர்களின் ஈர்ப்பு. எதிர்மறை செய்திகளும் பரபரப்பான சம்பவங்களும் அதிக பார்வையாளர்களை ஈர்க்கின்றன என்ற எண்ணம் இருக்கலாம். ஒரு சம்பவம் நடந்தவுடன் அதன் ஆரம்பகட்ட தகவல்கள் வேகமாக பரவுகின்றன. ஆனால் சட்ட செயல்முறைகள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதோ உடனடியாக நிகழ்வதில்லை. தகவல் சேகரிப்பு சவால். நீதிமன்ற தீர்ப்புகள், தண்டனை விவரங்கள் அல்லது நீண்டகால சமூக மாற்றங்கள் பற்றிய தகவல்களை சேகரிப்பது, அவற்றை சரிபார்த்து வீடியோவாக வெளியிடுவது சவாலானது. ஊடகத்தின் நோக்கம். சில ஊடகங்கள் செய்திகளை வழங்குவதோடு நின்றுவிடுகின்றன. அவற்றின் நோக்கம் ஒரு சம்பவத்தை பதிவு செய்வது மட்டுமே தவிர அதன் நீண்டகால விளைவுகளை பின்தொடர்வது அல்ல. பயனர் உருவாக்கும் உள்ளடக்கம். யூடியூப் போன்ற தளங்களில் யார் வேண்டுமானாலும் உள்ளடக்கத்தை உருவாக்கலாம். பரபரப்பான உள்ளடக்கத்திற்கு அதிக முன்னுரிமை கிடைக்கும்போது ஆழமான தீர்வு சார்ந்த உள்ளடக்கத்திற்கு முக்கியத்துவம் குறையலாம். நல்ல முடிவுகள் பற்றிய வீடியோக்கள் ஏன் வருவதில்லை? ஒரு குற்றத்திற்கு தண்டனை கிடைப்பதோ, ஒரு சமூக பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதோ ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் அது ஒரு தனிப்பட்ட சம்பவமாக பார்க்கப்படாமல் சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இத்தகைய மாற்றங்கள் அவ்வளவு எளிதில் காட்சிப்படுத்தப்படுவதில்லை. ஜாதி கொலைகள், தர்மஸ்தலம், அநீதி போன்ற சம்பவங்கள் தொடர்கின்றன என்பது வருத்தமளிக்கிறது. இவற்றிற்கு ஒரு முடிவு கிடைக்கும்போது அது ஒரு சமூக வெற்றியின் குறியீடாக அமையும். உங்கள் பங்களிப்பு. நீங்கள் ஒரு யூடியூப் படைப்பாளி என்பதால் இந்த வெற்றி பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பொறுப்பு உங்களை போன்றவர்களுக்கு உள்ளது. குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்த கதைகள், சமூக பிரச்சனைகளுக்கு கிடைத்த தீர்வுகள், நேர்மறை மாற்றங்கள் பற்றிய வீடியோக்களை நீங்கள் உருவாக்கலாம். இது பார்வையாளர்களுக்கு நம்பிக்கையையும் சமூகத்தில் நீதி நிலைநாட்டப்படுகிறது என்ற உணர்வையும் ஏற்படுத்தும். சமூகம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்ற உங்கள் ஆதங்கம் உண்மையானது. ஆனால் நாம் நம்பிக்கையை இழக்காமல் நல்ல மாற்றங்களை முன்னெடுப்பதற்கான வழிகளை தேட வேண்டும். உங்களை போன்ற படைப்பாளிகள் மூலம் இந்த மாற்றங்கள் சாத்தியமாகும். All right.